பேத்தி பேர பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்க? சத்தத்தையே காணோம். என்னங்க இப்படி சொல்றீங்க? எல்லாம் சிரிச்சு விளையாடி கலகலன்னு இருந்துச்சுங்களே, காது கேட்கலையா உங்களுக்கு? அப்படியா? ஆமாங்க, ஈட்டி அமிர்தாவும் அந்த அஜயும் நம்ம பொண்ணு சத்யாவை சிரிக்க வச்சுட்டாங்க. என்ன சரோஜா சொல்ற? ஆமாங்க, ரெண்டு பிள்ளைங்களும் சண்டை போடுற மாதிரி காமெடி எல்லாம் பண்ணி சத்யாவை சிரிக்க வச்சுச்சுங்க. சத்யாவும் ஒரே சிரிப்பு தான். உன் பொண்ணு சிரிச்சுட்டாளா? அதான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ஆமாங்க, காரணம் அந்த ரெண்டு பேர பிள்ளைங்க தான். இல்லைன்னா வீடே வெறிச்சோடி போயிரும் போல இருக்கு. அதான் இங்கே இருந்தா கூட நல்லாதான் இருக்கும். வீட்டு பிள்ளைங்க இருந்தா சரி வருமா? மவ வீட்டு நாத்தனார் பிள்ளை இங்க இருக்கு, இங்கே இருக்கிறதா சரி வராது. பிள்ளைங்க 2 நாளா வீட்டுல இருக்கிறது கலகலன்னு இருக்கு. அனே உங்ககிட்ட சொல்லுன்னு நினைச்சேன். நம்ம பொண்ணு சத்யா என்ன பண்ணிட்டு இருக்கா? அதை ஏன் கேக்குறீங்க? 3 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்களா? இது ஓடி பிடிச்சி விளையாடுறாங்களா? ஆமாங்க, கண்ணாமூச்சி ஆட்டமா. பொண்ணு சத்யாவும் சேர்ந்து பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருக்கு. ஏன் நம்ம பொண்ணும் கவலையெல்லாம் விடுத்துட்டு சந்தோஷமா இருக்கட்டும். இதாங்க நானும் நினைக்கிறேன். அப்படியே அவளும் மனசு மாறிட்டா எனக்கும் நிம்மதிதான். போக போக நம்ம பொண்ணு மாறிடும். இனிமேல உள்ள காதெல்லாம் ஒவ்வொன்னா காணா போயிடும். நம்ம பொண்ணு முழுசா மாறிடும். என்ன சந்திரமுகியாவா? என்ன சரோஜா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? என்னோட பேசியே காமெடி இருந்துச்சுங்க எனக்கும். நல்லாதான் இருக்கு இதுவும். சத்யாவை சந்திரமுகின்னு சொன்னா அவ்வளவுதான் கோவப்படுவா. ஒண்ணு நினைக்க மாட்டா. சரி, என்ன சாப்பாடு செஞ்சிருக்க? இனிமேல் தாங்க சமைக்கணும். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. என்ன சாப்பாடு போட்ட? இன்னைக்கு பேர பிள்ளைங்க ஊருக்கு போயிருங்க. அதை நினைச்சாதாங்க மனசு சங்கடமா இருக்கு. வழி என்ன இருக்கு? ஊருக்கு போகணும்ல அதுங்களும். அதான். சரி விடு. லீவுக்கு இல்லைன்னா அடுத்த லீவுக்கு வர போறாங்க. இருந்தாலும் அடுத்த லீவுக்கு அவங்க வீட்டுல விடுவாங்களான்னு தெரியலையே. அதெல்லாம் வருவாங்க. நினைச்சிட்டு இருக்காத, போய் சமைச்சு வை. ஏதாவது பேர பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வை. சரிங்க, சரி நான் போய் சமைக்கிறேன். சரி சரோஜா. தாத்தா என்ன இங்கேயே உட்காந்துருக்கீங்க? வாங்க போய் வெளியே விளையாடலாம். ஐயோ நான் வரலப்பா. என்ன தாத்தா வரலங்கிறீங்க? வாங்க தாத்தா போலாம். ஐயோ வேணாப்பா, கராண்டி எனக்கு கால் சரியாகல. நான் வரல, நீங்க 3 பேர் விளையாடுங்க. அப்படியா? நாங்க 3 பேர் விளையாடுறது வந்து பாருங்க. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. வாங்க தாத்தா, அதான் அஜய் கூப்பிடறால. அப்படி பேத்தி அமிர்தா போய் விளையாடுங்கம்மா. நானே சின்ன பிள்ளைய கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு. நீங்க கூட விளையாடலாம் வேணாம், நாங்க ஓடி பிடிச்சி விளையாடுறது பாருங்க. இந்த நைட் டைம்ல ஓடி போச்சு விளையாடுறீங்களாக்கும்? ஆமா நீங்க வேற. அப்புறம் இன்னொரு கேம் விளையாடுவோம். நான் கேரம் போர்டு. ஓஹோ சரி சரி விளையாடுங்க. பார்த்து பத்திரமா விளையாடணும், கீழே விழுந்துடக்கூடாது சரியா? சரிங்க தாத்தா. இன்னைக்கு ஊருக்கு போகணும்ல, பார்த்து பத்திரமா விளையாடுங்க, கீழே விழுந்துடாதீங்க. என்னது ஊருக்கு போகணுமா? ஆமாப்பா, உங்க வீட்டுக்கு போறது இல்லையா நீங்க? 2 நாள் இங்க இருந்துட்டீங்க, உங்க வீட்டுக்கு போகணும்ல. ஸ்கூலுக்கு திறக்க போறாங்க, பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போவேனாமா? என்னடி இப்படி சொல்றாங்க? அத்தா சொல்ற மாதிரி நம்மள ஸ்கூலுக்கு போகணும்ல. ஐயோ நானும் ஸ்கூலுக்கு வரலப்பா. ஏன் லூசு, ஸ்கூலுக்கு வராம நான் வீட்லயே இருப்பியா? நான் வீட்டுக்கும் வரல. அப்புறம் இங்கே இருக்கியா? ஆமா நான் இங்கே இருக்கேன். இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. வேணாம், அத்தை திட்டுவாங்க. யாராண்டி அஜய்? தாத்தா உங்க அம்மாட்ட சொல்லாம இங்க வீட்டுக்கு வந்துட்டீல, இன்னைக்கு வீட்டுக்கு போலன்னு வச்சுக்கோவே, அம்மா திட்டுவாங்க. அதுக்காக நாளைக்கே வீட்டுக்கு போகணுமா? ஆமாப்பா, ஸ்கூலுக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வாங்கணும்ல. இல்ல தாத்தா நான் போல. ஏ லூசே. லூஸ் மென்டல், யார பார்த்து லூசுங்கற? உன்னைதான்டா லூசுங்கறேன். நான் வீட்டுக்கெல்லாம் வரலடி. இப்படியே சொல்லி அழுதுட்டு இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் நம்ம வீட்டுக்கு வராங்க. யார் உங்க அம்மா அப்பாவா? அப்புறம் வேற யார் வருவா? அவங்க கூட சேர்ந்து நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். என்னடி? அமிர்தா, அஜய் சித்தி கூப்பிடுறாங்க, வா அப்ப விளையாடலாம். நான் வரல, நீ போ. என்னடா? இல்ல நான் வரல, தாத்தா கூடயே உட்காந்துருக்கேன். சிட்டி கூப்பிடுறாங்களா, போய் விளையாடு போ. தாத்தா நாளைக்கு நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். சரிப்பா இங்கே இருக்கலாம், இப்ப போய் விளையாடு போ. சரி தாத்தா, நாளைக்கு எங்க வீட்டுக்கு என்ன அனுப்புனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க வீட்டுக்கு ஒன்னே அனுப்பல, இங்கே இரு. சரி தாத்தா. தாத்தா பாத்தியா, இங்கே இரு போவேனான்ட்டாரு. நீ தான் அந்த வீட்டை விட்டு போன்னு துரத்துற. தாத்தா என் மேல பாசமா இருந்து போவேனான்ட்டாரு. அப்ப விளையாட நீ வா. அத்தா அவங்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க. ஏமா? சரின்னு அடம்பிடிப்பான் தாத்தா. அவன் நாளைக்கு போக கூடாதுன்றீங்க. அப்பா அம்மா இங்க வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு போனா வருவான் அவன். விடுமா, நான் இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான், இங்கே இருந்துட்டு போட்டுமே. அது எப்படி தாத்தா இங்கே இருப்பான்? எல்லாம் திட்டுவாங்க, அதெல்லாம் முடியாது. எங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அப்படியா? ஆமா நாளைக்கு பாருங்க. வீட்ல இருக்க சொன்னாரு, இங்கே இருந்துருவான், போக மாட்டான் பாருங்க. என் தாத்தா இப்படி இருக்கீங்க? சீதா முகத்தை சுகமா வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போகணுமான்னு நினைச்சான். அதுக்காக நானும் சொன்னேன், இந்த வீட்டை விட்டு போகாத, இங்கே இருந்து. அமிர்தாமா வாமா. அந்த வர சித்தி, சித்தி கூட போய் விளையாடுறேன். சரிம்மா. சின்ன பிள்ளைக்கு இருக்கிற பொறுப்பு கூட எனக்கு இருக்க மாட்டேங்குது. இந்த வீட்டுல தான் இருக்கேன், எங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான். இன்னும் சரின்னு சொல்லிட்டேன் பாரு. அப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி அவன் நாளைக்கு வீட்டுக்கு போவான்? அச்சோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாப்பா கிட்ட பேசுனியா? சாப்பிட்டுச்சான்னு கேட்டியா? இப்பதாங்க போன் பண்ணேன். ஏதோ அம்மா சப்பாத்தி செஞ்சிருக்காங்களா, சப்பாத்தியும் குருமா சாப்பிட்டேன்னு சொன்னா. சரி. பாப்பாவும் சேர்ந்து நல்லா விளையாண்டு இருக்காங்களா, தியாவும் சேர்ந்து விளையாடுறாங்க. பரவாயில்லையே. அண்ணி ஞாபகத்துல சத்யா தான் ரொம்ப பாவம். என்ன பண்ண போதும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் மனசை மாத்திருச்சுங்க போல இருக்கு. ஆமாங்க, அதான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே சத்யா நல்லா கலக்கலன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தா சரி. ஏதாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி புஷ்பா, காலையில சரியான வேலை. எப்பா இன்னைக்கு ரொம்ப வேலையா இருந்துச்சு. ரெஸ்ட் எடுங்க. சரி. ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். சொல்லு புஷ்பா. எங்க சொந்தக்காரன் கல்யாணம் இருக்குங்க. அப்படியா? நீ போயிட்டு வந்துரு. நான் எப்படிங்க தனியா போறது? தனியா அந்த விசேஷத்துக்கு போக மாட்டியா? அம்மா வீட்டு விசேஷங்க, நீங்களும் கூட வரணும்ல. நான் மட்டும் தனியா போனா அது சரியா வருமா? பாக்கவங்களா கேட்பாங்களா எங்க மாப்பிளைய காணான்ட்டு. நான் என்ன சொல்றது? கடையில வேலையா இருக்கு, வரலன்னு சொல்லிடு. என்னைக்குதான் கடையில வேலை இல்ல, அதனால வேலை தான் இருக்கீங்க. நாளைக்கு ஒரு நாள் கடைக்கு லீவ் போட்டு எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்க. கையில போயிட்டு மத்தியானம் வந்துடலாம். அது பாதி நேரமா? பாதி நேரம்லாம் கிடையாது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். வண்டியில போயிட்டு வந்துடலாம். வண்டியில கூட இல்ல, கார்ல தான் போனோம். 2 பேர் போயிடுறதுக்கு எதுக்கு கார் உனக்கு? வெயில் அதிகமா இருக்குன்னு கார் எடுத்து வாங்குறியா? அதுக்கு இல்லங்க, அம்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம். இப்ப பிள்ளைங்களை போய் அப்படியே கூட்டிட்டு வந்தனால அவன் அஜய் கூட்டிட்டு வந்தோமா இல்லையா? நம்ம வீட்டுக்கு ஸ்கூல் ஓபன் ஆயிரும்.
ஸ்கூல் ட்ரெஸ் ஸ்கூல் பேக் எல்லாமே மொத்தமா சேர்த்து வாங்கணும்ல. நம்ம போய் தனியா வாங்கினா அதுங்களுக்கு பிடிக்காது. அவங்க பிடிச்ச மாதிரி தானே வாங்கி கொடுக்கணும். இப்போ பிள்ளைங்களும் வரணும் தானே. இப்ப சொல்லுங்க, நான் எப்படி தனியா போறது? நீங்க கூட வரணும்ல. சரி சரி வரேன். அப்பா எனக்கு தூக்கமா வருதுடி, நான் தூங்குறேன். தூங்க போறியா? அடி மணி என்ன ஆகுது? தூங்காம தூங்குறியான்னு கேள்வி கேக்குற நீ. மா எனக்கு தூக்கம் வரலமா. எனக்கு தூக்கல, நீ முடிச்சிட்டு கடை பேச வைக்க. நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். பயமா இருக்கு, வாமா கூட படுத்துக்கோன்னு சொல்ற. சரி படுத்துக்கலாம் சொல்லி தூங்க வந்தா தூங்குறேன்னு கேக்குற. தூங்காம நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருக்கான்னு சொல்றியா? உங்க அப்பா நல்லா நிம்மதியா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. நான் தூங்காம இருக்கேன். சீக்கிரம் எனக்கு வேலை இல்லையா? என்னம்மா நைட்டு லேட்டா தூங்கிட்டு லேட்டா கூட எந்திரிப்பா. உனக்கு ஒண்ணு இல்ல, நான் சீக்கிரம் உங்க அப்பாக்கு சமைச்சு கொடுக்கணும்ல. அதுக்கு ஒண்ணு இல்லம்மா, மருமக நாளைக்கு பணம் கேக்குறேன்னு சொல்லுச்சுல, அதுக்கு நினைச்சு தூங்காம இருக்கியாக்கும். ஆமாமா, அதுக்கு என்ன பண்றது? 5 லட்சம் பணம் நீ வச்சிருக்கியா? ஆமா 5 லட்சம். 5 ரூபாய் நயா பைசா கூட என்கிட்ட இல்ல. இந்த பணத்தை எல்லாம் உங்க அத்தைக்காரிக்காக உனக்காகவும் செலவு பண்ணியாச்சு. கிட்ட என்ன காசு இருக்குன்னு என்கிட்ட கேக்குற? இருக்கா இல்லையான்ட்டு. அம்மா வேற என்னமா பண்றது? சும்மா உங்ககிட்ட சண்டை போறதுக்காக சொல்லிருப்பா. நீ பணம் வேணும் கொடுன்ட்டு. ஒண்ணு கேட்க மாட்டா, நீ படுத்து தூங்கு. மருமவ அப்படிலாம் இருக்காது. எனக்கே சொல்லிச்சு நாளைக்கு பணத்தை கொடுக்கணும்ட்டு. கொடுக்கலன்னா அவ்வளவுதான், என்கிட்ட தான் சண்டை போடும். அதுக்காக தான் சொல்றேன். நாளைக்கு பாத்துக்கலாம், இப்ப என்ன அவசரம்? இந்த நகை அடமானம் வச்சு கூட கொடுத்துருவேன். அப்படியா? கொடுத்துருவியா? அடமானம் வச்சு 5 லட்சம் பணத்தை கொடுத்துருமா. ஆமா கிழிப்பாங்க. நகையை வச்சு அடமானம் பண்ணி உங்க அன்னிக்காட்ட கொடுப்பாங்களாக்கும். ஏன்டி நீ வேற? இப்பதானேமா சொன்னேன் நகை அடமானம் வச்சு பணம் தரேன்ட்டு. ஆமா சும்மா வாய் போக்கல சொல்லிட்டேன். நீ என்ன போக்கல சொல்லுவீன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட பணத்தை கொடுக்குற. நீ ஏடி பயந்துட்டு இருக்க? வீட்டு புள்ள நீ அவளுக்கு போய் பயப்படலாமா? இப்ப நல்லா வாய் கிளியே பேசு. மருமோ கறி கால என்ன கிளின்னு கிளிக்குது. இப்பெல்லாம் வாயை திறந்து பேசிடாதமா. இப்ப என்னமோ எனக்காக பறிஞ்சு பேசுற மாதிரி வந்துட்ட. என்ன சொல்லுங்கிற? உங்க விடவும் மாட்டேங்கிற. நாளைக்கு கால பணத்தை எல்லாம் கேட்க மாட்டா. சரி பாத்துக்கலாம்னு விருந்தாலும் கேட்க மாட்டேங்கிற. என்ன பண்ணணும் இப்ப? அப்பா கிட்ட போய் தூங்கிட்டுமா? அவர் கூட பத்தினா கூட கொட்டை விட்டு தூங்கிருப்பேன். நானும் கூட இருக்கனாலதான் நானும் முடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தூக்கமா வருதுடி, சொன்னா புரிஞ்சுக்கோ. கொட்டாய் விட்டே இருமா. நீங்க கொட்டாய் விட்டதுலாம் தப்பா போச்சு உனக்கு. என்னதான் சொல்லுங்கிற? பணம் வேணுமா? பாரு திரும்ப என்கிட்ட பணம் நச்சரிச்சுட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். காலை பாத்துக்கலாம், படுத்து தூங்கு. அம்மா அம்மா எந்திரிமா. ஏண்டி இப்படி பண்ற? தூக்கத்தை நீ கெடுக்கிற. இப்பதான் தூங்குறேன்னு சொன்னேல, அப்புறம் கேள்விப்பட்ட. ஓ மரமும் அண்ணன் கிட்ட இது விஷயமா சொன்னாலும் சொல்லும். அதுக்காக என்னடி பண்றது? இப்ப நானே அண்ணன் கிட்ட போய் சொல்லி வைமா. ஏண்டி இப்படி பண்ற? ஏண்டி என் உயிரை வாங்குற? அம்மா நீ அண்ணன் கிட்ட சொல்லி வைமா. இப்ப அவனே தூங்கி இருப்பாண்டி. இப்ப நான் அவன்கிட்ட என்னத்த சொல்றது? இல்லம்மா ஆனா தொண்ணு பேசிய நிம்மதியை கெடுக்காத. ஆமா நீ தூங்க விடு. அம்மா அம்மா நொம்மானா எட்டி உதச்சிருவியாமா. என்னம்மா இப்படி சொல்ற? மகளுக்காக கரிசனை காமிக்க மாட்டியா நீ? விஷயம் பத்தி காலைல பேசிக்கலாம்னு சொல்லிட்டேல, சும்மா இருடி. சரி படுமா. நீ படுத்ததுக்கு அப்புறம் என்ன எழுப்பிட்ட மனசியா இருக்க மாட்டே பாத்துக்கோ. அப்புறம் என்ன பண்ணுவ? அப்புறம் மிருகமா மாறிடுவேமா. நீ சும்மா விட மாட்டேன். என்ன எழுப்புன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் எழுப்பல, நீ தூங்கு. சரி. இந்த அம்மா பாட்டுக்கு படுத்தோடனே தூங்கிருச்சு. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்றது இப்ப? சரி காலைல யோசிக்கலாம். அதை பத்தி காலைல பேசிக்கலாம். இப்ப நம்மளும் தூங்க வேண்டியதுதான். அம்மா நவுந்து படுமா, நானும் தூங்கணும். அம்மா நவுந்து படு. உன்னை கொலை பண்ணி போடுவேன். அம்மா சும்மானு கடை. அம்மா நான் எப்படிமா தூங்குறது? நீ வேணா கீழே போய் தூங்க போ. அது கீழே தூங்குறதா? கீழே படுத்தா எனக்கு தூக்கம் வராது. அப்ப மேலே படு. என் உயிரை வாங்குறமா நீ. என்னம்மா நவுந்து படுத்துன்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிற. ரூம்குள்ளே போய் படுத்துக்கிறேன். அம்மா என்னம்மா சொல்ற? இங்க படுக்கிறது விட்டு ரூமுக்கு போறீங்கிற? அப்புறம் படுக்கிறது நிம்மதியா படுக்க வரியா? ஒரு நேரத்துல அம்மா எழுப்பிட்டா அப்பா ரூம்ல போய் படுத்துக்கிறேன். என்னம்மா நீ தனியா விட்டு போறேங்கிற? பயமா இருக்குமா? என் கூடவே படுமா. உன் கூட படுத்து நீ நிம்மதியா தூங்க விடுவியா? நீ கூட படுத்தே அவ்வளவுதான். நீ நைட்டு ஃபுல்லா தூங்கவே முடியாது. உங்க அப்பா ரூம்ல போய் படுத்துக்கிறேன். அதுக்கேமா ஏன் தலகாணி எடுத்துட்டு போற? டியே கீக்கி, இது ஏன் தலகாணி? உன்னோடதா? என்னோட தலகாணி அங்க இருக்கு. தலகாணி என் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். எப்பா என்னடி நினைப்புல இருக்கு நீ? எனக்கு மந்திரிக்கணும், அப்பதான் சரி வரும். இப்படிதான் பேசிட்டு இருப்ப. சரி படுத்து தூங்க, நான் போறேன். அம்மா என்னை ஆள விட்டா போதும். என்னாச்சு நம்ம ரூமை விட்டு போறேங்குது? என் கூட படுக்கிறதுல என்ன இருக்குதுக்கு? நம்ம தனியா தான் படுக்கணும் போல இருக்கு. இன்னும் சொல்றாப்புல இல்ல, சொன்னாலும் கோவப்பட்டுறது அம்மா. சரி நம்ம பொழப்பு இன்னைக்கு இப்படிதான் போல இருக்கு. என் பையன் அஜய் இருந்தாலும் கூட படுத்துருப்பான். ஆனா அங்க போயிட்டா. என்ன சொல்ல வர புஷ்பா? ஆமா இந்த வீட்டை விட்டு நம்மள தனியா போன்னு சொல்றது வீட்டுல நம்மளால பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சுதான். அதுக்குன்னு இல்ல, நீ என்ன பிரச்சனை பண்ற? நானும் தான் என்ன பிரச்சனை பண்றேன். இல்லங்க உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு தானே வந்தாங்கனோ. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நான் எதுவும் பிரச்சனை பண்ணுவேன்னு நினைச்சுதான் மாமா இப்படி கூட சொல்லிருக்கலாம். சரி எதுவா இருந்தாலும் சரி, நீ என்ன சொல்ற? தனியா போயிடலாமா? யோசிக்கணுங்க, முடிவெடுக்க முடியாது. யோசிச்சு சொல்லு சரியா? நான் படுக்கிறேன். என்ன படுக்கிறீங்க? நான் தூக்கம் வருது. இருந்து கடையில வேலை அதிகமாச்சுன்னு சொன்னேல. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன விஷயம் இருந்தாலும் காலையில சொல்லிக்கோ. காலைல வண்டியில போகும்ல, அப்ப சொல்லிக்கோ. வண்டி ஓட்டும் போது பின்னாடி உட்காந்து நைனு பேசாத நீங்க தான் சொல்லிருக்கீங்க. 5 நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, என் வீட்டுக்கு போறது இந்த விஷயம், நாளைக்கு ஃபங்க்ஷன் போறத பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நான் சொல்றது முக்கியமான விஷயம். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்க புஷ்பா. எனக்கு தூக்கம் வருது. முதல்ல லைட் ஆஃப் பண்ணி நீ தூங்கு. சீக்கிரம் ஃபங்க்ஷனுக்கு வேற கிளம்பணும்ல. சொல்றதே கேட்க மாட்டீங்களே. பாத்துக்கிறேன் உங்களை. இல்ல என்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனை நடக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியாது. வீட்டு பிரச்சனை பத்தி எனக்கு என்ன கவலை? கடையை பத்தி தான் கவலை இருக்கு. நல்லபடியா போகணும், அதான். எப்படி எனக்கு வேற எந்த கவலையும் இல்ல. உங்க சந்தோஷம் தான் முக்கியம். பார்த்தாலே கடன் கடையை கட்டி அழுவுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நான் அப்படிதான் சொல்லிட்டேல, அப்புறம் திரும்பி பேசுற. ஆமா போய் பாருங்க போங்க. நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இது நான் சொல்லிக்கிட்டு
இந்த விஷயம் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்பாரா? இந்த விஷயம் சொல்லும் போது மட்டும் காது கொடுத்து கேட்க மாட்டாரு. தூக்கம் வருதான் தூக்கம். வண்டியில போகும்போது நை நைன்னு உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லல நானு. பேசாதன்னு சொல்ற வரைக்கும் நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டே தான் இருப்பேன். 5 லட்சம் பணத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா எதையுமே பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்க உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, உங்க காசாச்சு. எனக்கு என்ன வந்துச்சு? 5 லட்சம் சும்மா வந்துச்சு. நான் தூங்குறேன்ப்பா. காலை நானும் சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. ஹலோ அஷ்மிதா, நீங்க அண்ணன் எடுத்துட்ட ஏன்னா எனக்காக வெயிட் பண்ணியோ? அப்படிலாம் இல்லையே. போன் பேசுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீல நீயும்? இல்ல என்ன இப்படி பேசுற? ஹலோ சொல்லுங்க, இங்கதான் இருக்கேன். எங்க இங்கதான் இருக்கியா? ஆமா, நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறீல. உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு எனக்கு? ஏய் என்னாச்சு உனக்கு? நீ இப்படி பேசுற? ஆமாங்க. நடந்த பிரச்சனை நினைச்சது நீ அப்செட்டா இருக்கியா? ஆமா. ஏன் இன்னும் அப்செட்டா இருக்க? நான் என்கிட்ட பேசும்போது நல்லா தான் பேசினேன், அப்புறம் என்ன அப்செட்டா இருக்கிறது? ஒண்ணு இல்ல. ஆமாங்கிற ஒண்ணு இல்லங்கிற. என்ன ஆச்சு அஸ்மிதா உனக்கு? சொல்லுங்க. என்ன அஸ்மிதா வாங்க போங்கங்கிற, எதுவும் சரியா பேச மாட்டேங்கிற. அல்ல சத்யா கூட பேசுனதுல இருந்து நீ இப்படிதான் இருக்கியோ? என்கிட்ட நல்லா தானே பேசுன. எனக்கு நீங்க இன்னொரு பொண்ணு கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஏய் என் மேல உனக்கு பொசசிவ் தானே? ஆமா. அஸ்மிதா என்ன பண்ண, தூங்கலையா? இந்த தூங்குறேன்ப்பா. சீக்கிரம் படுமா, நாளை காலை கூட பேசிக்கலாம். சரிப்பா, நீங்க போய் படுங்கப்பா. சரிம்மா. யாரு மாமாவா? ஆமா. சீக்கிரமே படுங்கிறாரா? ஆமா, நான் போய் படுக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது. காலைல பேசிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் எனக்காக பேசுவேன். அப்பா திட்டுறாரு, காலையில பேசுறேன். எனக்காக ஒரு 10 நிமிஷம் பேச மாட்டியா? சொல்றேன், எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. என்னாச்சு அஸ்மிதா, என்னாச்சு? ஹலோ, போனை கட் பண்ணிட்டா, கத்திட்டு இருந்தாலே என்னவா இருக்கும்?